Hi guys, welcome back to another video guys. நீங்க பார்த்தாலே தெரியுது guys, ஜாம்பிலாம் ஓடுது. நான் பாட்டுக்கு வந்ததுல இருந்து பயந்துட்டேன். ஃபுல்லா இருட்டா இருக்கு. இத பாருங்க எல்லாம் உடைஞ்சிச்சு. இடி மின்னல் அப்படி இடிக்குது guys. செம்மையா இடிக்குது guys. அட போய் அடி ஓடு 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 ஓடு. ஐயோ பெட் கண்டுபிடிக்கணுமே. இங்க பெட் இருக்குது. குதிடாடி குதிடாடி டேய் குதிடா. அட போய் தூங்க முடியுமாடே? தூங்க கூட முடியாது. போங்கடாடி தூங்க விடுங்கடாடி. எப்பாடி ஃபைனலா தூங்க விட்டாங்க. எப்பாடி கடுப்பேத்துறானுங்களே. எதனாலன்னா மாவு இருந்தனால தூங்குள்ள போல. ரீஸ்பான் பாயிண்ட் இங்கே தான் போல. பசங்களா வாங்கடாடே. யாரதான் துரத்திட்டு இருந்தானுங்களோ. டே பசங்களா வாங்கடாடே. எல்லாரும் வந்துட்டானுங்களா? ஒருத்தனா வந்துட்டான் செத்துட்டான். இங்கே ஹாட் பாரை பார்த்தீங்கன்னா எதுவுமே இருக்காது. இதுக்குன்னா ஐட்டம்ஸ் எல்லாத்தையும் ஹவுஸ்லேயே வச்சுட்டேன். அதான் இந்த வீடியோவில் நான் என்ன செய்ய போகிறேன்னா மாப் ஃபார்ம் தாங்க செய்ய போகிறேன். ஆட்டோமேட்டிக் ட்ரை பண்ண போகிறேன். ஏன்னா அதுக்கு தான் மைனிங் அதிகமாக போகணும். என் பெட் டாக் ஈவனா. அதுக்கப்புறம் இந்த வீடியோவோட எண்டிங்கில் நம்ம ஒரு ஃபிஷ்ஷிங் போவோம். ஃபிஷ்ஷிங் இதெல்லாம் நான் எடுக்கிறேன். இதெல்லாம் இங்கே விட்டுறேன். பாதி இதை இங்கே விட்டுறேன். ஓர் 3 கோல்டு தான் இருக்குது. ஓகே 2 ஸ்டாக்ஸ் ஆஃப் காபிள்ஸ்டோன் இங்கே தான் விட்டேன். கரெக்டாக இருக்குது. ஓகே 2 இருக்குது. அடப்பாவி இதை விட்டேனா? சரி நம்ம கிட்ட போன் வருவேன்ல. போன்ஸ் அப்புறம் வச்சுக்கிறேன். பக்கெட் தேவையில்ல. ஓகே அதுக்கப்புறம் இவ்வளோதான். சோடு நம்மளோட சோடு இது இங்கே வச்சுருவோம். அதுக்கப்புறம் லெகின்ஸ் இருக்குது. எல்லாம் இருக்குது. இந்த லெகின்ஸும் வச்சுக்கிறேன். லெகின் நம்ம இந்த எபிசோடுக்கு நெதருக்கு மேபி போவோம். எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம் வருவோம். சரி முதல்ல இதை போடுவோம். போடுறேன். நெக்ஸ்ட் இது எப்படி இருக்கும்னு பார்க்கலாம். நல்லா தான் இருக்கு. ஷீல்டு மறந்துட்டா. ஷீல்டுடா. ஷீல்டு இதுக்குள்ள தான் இருக்குது. எடுத்துங்க. ஓகே க்ரௌச் பண்ணா 2 சைட்லையும் யூஸ் பண்ணலாம். நல்லா தான் இருந்துச்சு. இது நார்மலாக இப்படி தான் யூஸ் பண்ணோம். அடப்பாடி நம்ம இங்கே நேற்று ஏதோ விட்டோம் இல்லை லாஸ்ட் எபிசோட். இது தொடரடே இருக்குதா? டீஸ்பான் ஆச்சு போல. சரி கைஸ் அவன் நெதர் போமா வேணாம். பிக்காக்ஸ் அயன் பிக்காக்ஸ் அயன் பிக்காக்ஸ். இதுதான் நம்ம ட்ரீஸ் வச்சுருக்கோம். இதுதான் புது செஸ்ட்டு. இதுவும் புதுசு. இதுவும் நம்ம ஆக்ஸ் இருக்குது. அட்லீஸ்ட் இது 2 இருக்குதுல்ல. ஓகே இதுக்குள்ள காபிள் ஸ்டோன் மட்டும்தான் இருக்குது. டீப் ஸ்லேட் நம்மக்கிட்ட நிறைய இருக்குல்ல. அப்படின்னா டீப் ஸ்லேட் வச்சு செய்யலாம். அடப்பாடே எல்லாத்தையும் வெளியே தூக்கி போடாதடே. ஓகே டோரை பிக்கப் பண்ணிட்டோம். அப்படின்னா டோரை இங்கே தூர போட்டு
இங்கே வச்சிடலாம். டோரை முதல்ல இங்கே வச்சிடலாமா? டோரை இங்கே வச்சிடலாம் கைஸ். நம்ம எல்லா டீப் ஸ்லேட்டும் யூஸ் பண்ணுறோம். ஓகே, நெதருக்கு போகலாமான்னு எனக்கே தெரியாது. ஸோ இருக்கலே ஸ்மாலஸ்ட் சைஸ்னால் 2x2 தான். அதனால் நான் பண்ண போகிறது வந்து 2x2 தான் கைஸ். 2x2 இதான் இருக்கலே ஸ்மாலஸ்ட் சைஸு. அதனால் இதை வச்சு தான் பண்ண போகிறோம். சரி, இப்போ இங்கே 1 பிளாக்கு, இங்கே 1, இங்கே 1. இப்போ சென்டர் 2 உடைக்கணுமா? பிகாக்ஸ் எடுக்கணுமா? சரி, ஸ்டோன் வேணாம், வுட்டன் பிகாக்ஸ் வச்சே பண்ணிடலாம். நம்மக்கிட்ட அயன் பிகாக்ஸ் இருந்தது தானே அயன் பிகாக்ஸு. எனக்கே மறந்து போச்சு. இது வுட்டு, இது இது ஒன்றுமே இல்லை, இதுவும் ஒன்றுமே இல்லை. அயன் பிகாக்ஸ் இருந்த மாதிரி தான் இருந்தது. அட்லீஸ்ட் நம்ம வுட்டன் பிகாக்ஸ் வச்சு எடுத்துகிட்டு போவோம். இதோ இங்கே இதோ இருக்குது நம்ம வுட்டன் பிகாக்ஸ். இதுக்கு பதிலாக வுட்டன் அடப்பாயிடே அடடி. ஃபைனலாக கிளிக் பண்ணிடுச்சா? நம்ம என்ன பண்ணலான்னா பண்டல் கிராஃப்ட் பண்ணலாம். பண்டல் செம்மையாக இருக்கும். பண்டல் கிராஃப்ட் பண்டல். என்னடா ஒர்க் ஆக மாட்டேங்குது? வந்துச்சு பண்டல். ஓகே, இவ்வளோ பண்டல் தான் கிராஃப்ட் பண்ண முடியும். பண்டல்னா பாழிடே. பண்டல்னா இருக்கிறதுலே பெஸ்ட் ஸ்டோரேஜுக்கு ஸ்டார்ட் பண்ணும்போது. கிளிக்கே பண்ண விட மாட்டேங்குது. ஸ்டார்டிங்க்கு இருக்கிறதுல பெஸ்ட்னா பண்டல் தான் கேஸ். செம்மையாக இருக்கும் பண்டலு. ஹண்டிங் போண்டா. சரி, மாப்பா நடப்போவீங்களா? கிளிச் ஆச்சு. நான் நினச்சேன் ஒரு கேவை ஹேக் பண்ண மாதிரி கண்டுபிடிக்கலான்னு நினச்சேன், மிஸ் பண்ணிட்டேன். சரி, நம்ம இப்போ மாப் ஃபார்ம் தான் செய்கிறோம். இதை உடைக்கணுமா? இதை உடைச்சிட்டு இதை உடைக்கணும். உடைச்சாச்சா? இப்போ அப்படியே ரவுண்டாக போகணும். இது ஒன்று. இது வுட்டு பிரேக்கா பிளேஸ். ஓகே, இங்கே ஒன்று. இதெல்லாம் பிரேக் பண்ணிடணும். எதுக்குன்னா இது வேஸ்ட் தாங்க. இப்படி பண்ணால் வேஸ்ட்டு. எதுக்குன்னா எக்ஸ்ட்ரா வரும் கைஸ், எக்ஸ்ட்ரா வரணும். அதனால தான் ஃபுல் அண்ட் ஃபுல் ஆட்டோமேட்டிக்கில் மாப்ஸ் வந்து உளம் ஹாப்பராக மாற்றணும். அதுதான், இந்த ஹாப்பராக மாற்றிட்டா சிம்பிளாக இருக்கும். க்ரௌச் பண்ணிட்டு பில்டிங் பிளாக்ஸ் எடுத்துட்டு இங்கே ஒன்று, இங்கே அடப்பாயிடி. சரி விடுங்க. இப்படி ஒன்று, இப்படி ஒன்று, இங்கே ஒன்று. அவ்வளோதானா? ஓகே, நீ என்னடா பண்ணுறீங்க? ஏதாவது ஆயிடும்டா. இதை உடைக்க முடியுமா? கீழே மட்டும் பண்ணி விட்றேன். வெயிட் பண்ணுங்க. ஓகே, இப்போ 2 ஸ்டாக்ஸ் கூட இல்லையா? கீழே மட்டும் பண்ணிடுறேன். இப்படி வேஸ்ட் தான் தெரியும்.
எனக்கு கீழே மட்டும் பண்ணால் நல்லா இருக்கும், ஓரளவுக்கு நல்லா இருக்கும். ஓகே, அதுக்கப்புறம் இப்படியே செஞ்சுட்டு இருக்கணுமா? ஸோ நம்ம இப்படியே செய்யலாம். ஓகே, இப்படியே ஸ்பீடாக செய்யணும் கைஸ். என்னடா இன்விசிபிள் பிளாக்கு? போடுங்க. ஓகே, இப்படின்னு ரொம்ப ஹைட்டாலாம் செய்யக்கூடாது கைஸ், மீடியம் ஹைட்டாக தான் கைஸ் செய்யணும். இந்த நான் செய்கிற மாதிரி தான், ஏன்னா ஹைட் ஏற்றணுமா? ஓகே, க்ரௌச் பண்ணிட்டு கிளிக் பண்ண முடியல. அப்போனா ரொம்ப ஹைட்டு போல. ஓகே, இப்படி க்ரௌச் பண்ணிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக போகணும். எதுக்குன்னா பில் லிமிட்டே அப்படி தான், ரொம்ப ஹைட்டாக போனால் கட்ட முடியாது தான். ஓகே, ஒரு ஸ்டாக் முடிச்சாச்சா? 2 ஸ்டாக் ஹைட் இருக்கணும், அதான். ஓகே கைஸ், இப்படியே கட்டிட்டா இங்கே, அதுக்கப்புறம் இப்படி இப்படி கொஞ்சம் இந்த மாதிரி போயிட்டே இருக்கணும் கைஸ். இந்த ஸ்டாக் ஆல்மோஸ்ட் காலி பண்ணியாச்சு. இப்போ 2 பிளாக்ஸாக தான் போவேன், ஏன்னா காலி ஆயிடுச்சுன்னா எக்ஸ்ட்ரா நிறைய வரும். ஐயோ, போச்சு போச்சு போ, இருட்டாயிடுச்சு. அதுவும் வாட்டர் பக்கெட் கூட எடுக்கலையே, அடப்பாவிடே. ஐயோ, கன்ஃபார்ம் போச்சா? அச்சோ, காபப் ஒன்றுமே இல்லை, போச்சு. ஐயோ, சரி பரவாயில்ல. ஓகே, இன்னும் மீதி 2 இருக்குது. சச்சோ, நைட்டு ஃபுல்லாக இங்கேயா இருக்கணும்? செத்துட்டேன், என்ன தான் நினைக்கும், கிட்ட தானே இருக்கேன். ஓகே, செத்துற வேணும் தான். ஐயோ, அடப்பாயிடே. ஆமால, மறந்துட்டேன், கீப் இன்வென்டரி இது. பெட் இருந்தால் தான் ஸ்பான் ஆகும். தூங்குடா. மாபு இருக்குதா? போச்சா? எப்பா மாபு போயிடுச்சு போ. அது 69. ஓகே ஓகே, நம்ம மாப் வந்து கரெக்டான ஹைட்டுக்கு இருக்குது, ஜஸ்ட்டில் உயிரோடு இருக்கணும், அதுதான் நம்மளுக்கு வேணும். அதே ஹைட்டில் இருக்குது, கரெக்டான ஹைட்டு. இப்போ நம்ம ஒரு பில்லர் மாதிரி ஒன்று பண்ணணும். நான் தானே பக்கெட்டை வீட்டில் விட்டேன். இதான் கைஸ், புத்திசாலியாக இருக்கணும். போச்சா, கஷ்டப்பட்டு ஹார்ட் கோராக இருக்கலான்னு ட்ரை பண்ணேன். ஏன்னா ஹார்ட் கோர்னா ஒரே நாள் அதை செத்துருவேன். ஆகாமல் நிறைய நாள் இருக்கிறதே பெரிய விஷயம். ஏன்னா ஒரு நாள் செத்தா அது ஓகே, அது ஓகே. ஒரு தடவை தானே செத்துட்டேன், அது ஓகே. ஹார்ட் கோர்லாம் ட்ரை பண்ண மாட்டேன், ஏன்னா சாகாமல் இருக்க தான் ட்ரை பண்ணுவேன். கரெக்டாக அது செஞ்சுருந்தா பாதியில் தான் விட்டுருக்கானே உயிரோட. ஒன்று மறந்துட்டேனா, ஆக்ஸ் இருக்குல்ல, ஓடுறா.
ஓடி இது உடைச்சிட்டு உடஞ்சிடுச்சா? உடஞ்சிச்சா? இப்போ இதை கிராஃப்ட் பண்ணிட்டு கிராஃப்டிங் டேபிள் செஞ்சுட்டு இப்படி வச்சு கிளிக் பண்ணிட்டு ஜஸ்ட்டாக வருதா? அது கரெக்டாக வந்துடுது. இப்போ உடைக்கணுமா? உடைடா. உடைச்சிட்டேன்னா ஓகே, நம்ம மார்க் ஃபார்ம் கிட்ட போகலாம். இது க்ரீப்பர் வந்தால் க்ரீப்பரு பேபி ஜாம்பி அதெல்லாம் இந்த 1 பிளாக்லேயே வருமா? இதை போட்டால் நம்மளால வர முடியும். ஏன்னா இந்த கேப்பில் பேபி ஜாம்பிலாம் வரவே முடியாது, வாய்ப்பே இல்லை. இது கிடச்சிச்சா? இங்கே 2 அதுக்கப்புறம் இதை உடச்சிட்டா இங்கே 2 இன்னும் 2 வேணுமா? ஐயோ, என்ன பண்ண போகிறேன்? வுட் யூஸ் பண்ணல, வுட் ஸ்லாப்ஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். நாங்கள் பார்க்கலாம் வுட் ஸ்லாப்ஸ் இருக்குதானு. முதல்ல மரத்தை பாதையாக விட்டு தப்பு. இந்த மரமா அடப்பா இந்த மரம்டா. ஓகே இன்னும் நல்லா இருக்குது. இங்கே விட்டு இங்கே ஒரு தனி ட்ரீயா? அடுத்தாச்சா? நம்மளுக்குன்னு ஒரு சாப்ளிங் இங்கே கிடச்சிச்சு. இப்போ மேலேருந்து நம்ம கீழே மைண்ட் பண்ணுவோமா? என்னடா 17 vlogs-ஆ? மோர் தென் எனஃப். ஓகே, நம்மனா யார் நம்மளை ஃபாலோ பண்ணல? டேமாவலடா இது. அப்படின்னா நம்ம நாயங்கடா பாவீங்களாடி. நான் செத்துல நம்ம நாய் அன்டேம் ஆயிடுச்சா? பாவீங்களாடி, செல்லிருந்தா கூட நான் டேம் பண்ணிருப்பேனே, போன்ஸ் அரைச்சிருவேனே. பாவீங்களா, போன்ஸ். ஓகே, போன் இருக்கு. ஓடுறதுக்கு பாவிடி கீழே போடனா? அப்படி இங்கே நானே ரஷ்ல இருக்கேன், பயமா இருக்குது. எனக்கு நாய் தான் வேணும் முக்கியம். டாக் வாங்குறது. டாகி போன்ஸ் வச்சிருக்கேன். டோர் அது விட்டுது. இங்கதான் இருக்குது நாய். ஐயோ, டீஸ்மன் ஆயிடுச்சா? போச்சா? உங்கடா இருக்குது, குலைச்சி கேட்டுக்கிறாடி. போச்சு, புது நாய் போச்சு. போச்சா? இதுக்கு தானே டாகெல்லாம் வீட்டில் விடுறது. ஐயோ, கடுப்பில் இருக்காங்க. சரி, நம்ம அட்லீஸ்ட் வுட் ஸ்லாப் வச்சு செய்வோம். ஓகே, என்ன இருக்குது? இதை தான் வுட் ஸ்லாப் ஆக்கணுமா?
ஓகே 6 ஸ்லாப்ஸ் கரெக்டா 6. ஓகே எக்ஸ்ட்ரா இருக்குல்ல, என்னோட பிளாக் ஆயிடுச்சு. அட பாவிடே, இதெல்லாம் ஒன்னடா டே. ஓகே எப்படி பண்ணிட்டா மொத்தமா உட்டு மாதிரி இருக்கும், ஏன்னா உட் இல்லை. ஓகே ஸோ இப்போ நம்ம க்ரௌச் பண்ணி கொள்ளலாம். இப்படி ஸோ மாப் ஃபார்முக்கு இந்த எபிசோடுக்கு அவ்வளோதான் கைஸ். நெக்ஸ்ட் எபிசோட் தான் நம்ம கண்டினியூ பண்ண போகிறோம். மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் கைஸ். பாய் கைஸ்.